மாவட்டங்களில் திருக்கோயில்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிகள் பள்ளிகளை ஆய்வு செய்வதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்று காலை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வரலாற்றில் பதியப்படுகின்ற அளவிற்கு காலையிலே குடமுழுக்கை முடித்து மாலையிலே இந்த பள்ளியை ஆய்வு செய்து இதன் தொடர்ச்சியாக குற்றாலநாதர் திருக்கோயிலுக்கும் ஆய்வுக்கு சென்று அதன் பிறகு கீழப்பாவூர், அரவக்குறிச்சி போன்ற இடங்களில் இந்து சமய அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திருப்பணிகளை ஆய்வு செய்யவும் முடிவு செய்திருக்கின்றோம். இந்த கல்லூரிகளில் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தோம். சுமார் 2800க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இங்கே படிக்கின்றார்கள். டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்று சொல்லப்படுகின்ற இரண்டிற்கும் பணியிடங்கள் காலியாக உள்ளதை தெரிவித்திருக்கின்றார்கள். அவைகளை உடனடியாக நிரப்புவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கூடுதல் வசதி தேவைக்காக கூடுதல் கட்டிடங்களும் சட்டமன்ற அறிவிப்பு இல்லாமல் தேவைக்கேற்க நம்முடைய பள்ளியினுடைய பிரின்சிபால் முதல்வர் அவர்கள் கோரிக்கைக்கேற்ப பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதையும் பார்வையிட்டிருக்கின்றோம். குழந்தைகள் உண்டு உறைவிடமாக கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியில் இருக்கின்ற ஹாஸ்டலையும் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அனைத்தையும் உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் அனைத்து பணிகளையும் வெகு விரைவாக என்று சொல்ல முடியாது, போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம். நான் அவரோட பேசினேன், செல்வ பெருந்தகையோட. அந்த மேலே கோபுரத்துக்கு போகிறதுல முதல்ல அவங்க வந்திருக்காங்க, மேலே போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு போகும்போது கீழே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிட்டு அவரை மேலே போய் அதில் கலந்து இந்த செய்தியை பெண்ணு தள்ளிட்டு அந்த செய்தியை முன்னுக்கு கொண்டு வந்து நான் பதில் சொல்ல தயார். ஒரு நிமிஷம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல ஆண்டு கால போராட்டத்துக்கு விடிவை தந்திருக்கின்றோம். சமூக நீதி காப்பாற்றப்படுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகலாகும் என்பதை எவ்வளவெல்லாம் சதி திட்டங்கள் தீட்டி சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்பதை உண்மையான பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையிலே 32 பேரை பணி நியமனம் செய்து ஆட்சி வந்தவுடன் 2021ஆம் ஆண்டு பணி நியமனத்தை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. ஆகவே இதை பெரிதாக்க வேண்டாம். இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.